வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மேலும் 1 மாதம் சிபிசிஐடி அவகாசம் கோரியிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் 12 முறை அவகாசம் கோரிய சிபிசிஐடி மேலும் 1 மாத காலம் அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் மேலும் 1 மாதம் சிபிசிஐடி அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு ஏற்கனவே 12 முறை அவகாசம் கோரியிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 1 மாதம் அவகாசம் கோரி சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. சிபிசிஐடி மேலும் 1 மாத காலம் அவகாசம் கோரியிருக்கிறாங்க. என்னென்ன விவரங்களை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க? கார்த்திகா, இந்த சிக்கலான வழக்குல ஏற்கனவே இதுவரை 12 முறைக்கு மேல சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்ப வேங்கை வயல் அந்த அவல சம்பவம் நடைபெற்று இன்றுடன் 545 நாட்களுக்கு மேலே ஆகிறது. இந்த வழக்கில முதல் தகவல் அறிக்கை மட்டுமே சிபிசிஐடி போலீசார் பதிவு செஞ்சிருந்தாங்க. அது பின்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி முதல் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வர்றாங்க. இதுவரையில் 221 நபர்களிடம் நேரடி சாட்சியங்களும் அதேபோல் குரல் மாதிரி பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் மேற்கொண்டிருக்காங்க. அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை அவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டிருச்சு. இப்ப கடந்த முறை இதே நேரத்தில் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்ட போது இந்த வழக்கு முடிவுக்கு வரப்போதான் சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்பும் கூட அடுத்தடுத்த விசாரணையை துரிதப்படுத்தினாங்க. இப்ப கடந்த 15 நாட்களுக்கு முன்பே இந்த வழக்கு முடியும் நிலையில் இருந்தது. இந்நிலையில் மீண்டும் தற்போது இன்னும் 1 மாத கால அவகாசம் கேட்டு சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை நீதிமன்றம் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்களும் அவகாசம் வழங்கி இருக்காங்க. இதனால இப்ப இந்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இருந்த போதிலும் அடுத்த வருகின்ற 3ஆம் தேதி இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல கால அவகாசம் சிபிசிஐடி போலீசாருக்கு கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் வருகின்ற அடுத்த மாதம் 3ஆம் தேதி இந்த வழக்கு குறித்த அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்காங்க. அப்போது இந்த வழக்குல குற்றவாளிகளை உறுதிப்படுத்திட்டோமா, இந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கு, இத்துடன் இந்த வழக்கு முடிவுக்கு வருகிறதா என்பது குறித்து தெரிய வரும். கார்த்திகா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் இன்னும் 1 மாத காலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு சிபிசிஐடி அவகாசம் கோரியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி.